ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. என்னென்னா சுண்டக்காய் வெள்ளரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி. இதில் என்னென்னா புளி போடலை, அதுக்கு பதில் இங்கே பாருங்கள் எங்கடா காணும், குடம்புளி தான் போட்டிருக்கேன். இதோ குடம்புளி, அதில் புளி தண்ணி போட வேண்டாம். அப்புறம் இந்த சாதம் எழுந்துட்டுருக்கு. பக்கத்தில் கோவக்காய் பொரியல். அது என்ன வண்டி சொன்னால் பக்கத்துலேயே வந்து ஜன்னல் இருக்குது பாருங்க. அந்த ஜன்னல் அப்படி திறந்துட்டு பார்த்துட்டே சமைப்பேன். அதான் ஸோ சாம்பார் ரெடி. இது அப்புறம் வத்தல். சாதம் சிம்மில் வச்சுருக்கேன். அரிசி ஸ்லோவாக வெந்தால் தான் நல்லா வேகும். வேகட்டும், பொங்கியும் வராது. மெயினாக தான் இது வந்துட்டுருக்கு. முடிஞ்சால் அவ்வளோதான், சமையல் ரெடி.